friends, welcome to Michael's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் ஃப்ராங்கி. வாங்க இப்போ நம்ம அந்த டிக்கா ரெடி பண்ணிக்கலாம். டிக்கா மசாலா மாதிரி பன்னீரை வச்சு அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டஃப் பண்ணி ரேப் பண்ணுறது பார்க்கலாம். அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுக்கும் உங்களோட பன்னீருக்கு. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெயும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் நல்ல ரோஸ்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா, நான் இங்கே பாருங்கள், வெங்காய இதழ்களை இப்படி வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேப்சிகமும் அந்த மாதிரி க்யூப் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். நம்ம இந்த பார்பிக்யூ டிக்காஸ்க்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து நான் என்ன போட போகிறேன்னா, இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இது ஒரு 200 to 250 கிராம்ஸ் பன்னீர் நல்லா வெட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டி இருக்காது, ஏன்னா நம்மளோட அந்த தயிரில் உள்ள தண்ணியுமே போதும் நம்மளுக்கு. இப்போ கடைசியாக டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா விரவி விட்டுருங்க. இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா உங்கள் தயிர் நல்ல நீர் விட்டு வந்துடும், அது நல்லா இருக்காது. நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு. இப்போ இதை 1/2 hourலேருந்து ஒரு 45 minutes வரைக்கும் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ரேப் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பன்னீர் எல்லாமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 1 hour ஆகிட்டு நான் அதை மேரினேஷன் முடிச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் ஆயிலோ பட்டரோ யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு வேறு எதுவுமே தாளிக்க தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ஆனியன் கேப்சிகம் எல்லாமே நம்ம இதிலே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயில் கொஞ்சம் சூடானோடனே இதில் பார்த்திங்களா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரையும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஆயிலோட சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே ரோஸ்ட் பண்ண விடுங்க, ரொம்ப கிளற வேண்டாம், அப்படியே ரோஸ்ட் ஆயிரும் அது ஸோ அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நடுவில் மட்டும் ஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம இது ரெடி ஆகிற டைமில் நம்ம இப்போ அடுத்து இந்த நம்ம சப்பாத்தீஸை கொஞ்சம் நல்லா ஹாட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவுக்கு சும்மா லேஸாக ஹாட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தீஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சப்பாத்தீஸ் தான் லேசாக சூடு ஏற்றிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அந்த ஃபில்லிங் எல்லாம் வச்சு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா லேசாக ஒரு டோஸ்ட் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லா சப்பாத்தீஸையும் நம்ம லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சப்பாத்தி லேசாக அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா ஒன்று திரண்டு வந்துட்டு, பார்த்தீங்களா, நல்லா ஒன்று திரண்டு வந்து பன்னீரும் நல்லா குக் ஆகிட்டு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரை ஸ்மெல் இருக்குது. அந்த ட்ரை ஸ்மெல் போனோடனே நம்ம இதை இறக்கி வச்சிடலாம்.
நல்லா வந்து ஃப்ரை ஆயிட்டு பன்னீர் எல்லாமே. இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எப்படி நான் வந்து இதை ரோல் மாதிரி நல்லா ஃப்ராங்கி மாதிரி செஞ்சு எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா பன்னீரை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சது எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான சாசஸ் உங்களுக்கு என்ன மாதிரி சாசஸ் தேவைமோ அதெல்லாம் எடுத்துக்கோம். இப்போ நான் சப்பாத்திஸ் எல்லாம் இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கோமா, இதில் வந்து மொதல் ஒரு ஸ்ப்ரெட் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சாஸுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு பர்கர் சாஸ் மாதிரி ஒரு சாஸு, அந்த சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை ஒரு பட்டர் நைஃப் வச்சு இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மின்ட் சட்னி இல்லாட்டி மயோனைஸ் அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மின்ட் சட்னி உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியணும்னா அதுக்கு நான் வேறுனே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து நான் வந்து நம்ம ஃபில்லிங் இருக்குல்ல நம்ம பன்னீர் அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த ஒரு சைடு ஆஃப் த சப்பாத்தியில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப வைக்காதீங்க, கம்மியாக தான் வைங்க, இல்லாட்டி வெளியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சாஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதாவது வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து ஷ்ரெட்டட் இது வந்து கேபேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், முட்டைக்கோசு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு டேங்கி அண்ட் நல்லா டேஸ்ட் கறதுக்காக நான் சாட் மசாலா போடுறேன். இது நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் உள்ள மாதிரி உங்களுக்கு இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இதை எப்படி நம்ம ரோல் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா ரோல் பண்ணியாச்சு. இது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துக்கோங்க. ஃபாயில் வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. வச்சு ரோல் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க அடியில் வந்து. இப்போ நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் வந்து ஃப்ராங்கி பன்னீர் ஃப்ராங்கி வந்து ரெடி ஆயிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கான். பாருங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான பன்னீர் ஃப்ராங்கி வந்து ரெடி ஆயிட்டு. இதை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம மேலே கொஞ்சம் கேபேஜ் இப்படி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கிரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் கிட்ஸுக்கு வந்து இதை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பிக்னிக் போகிறீங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், ரேப் மாதிரி. ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் எங்கள் மைடல்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye, take care.